حي على الصلاة. நம்ம இது சுன்ன ஜமாத்துல தராவிய தொழுவிக்கிறாங்களா மௌலானா? ஆமா. அதுல ஆதிஷா நல்லா தெளிவா ஓதுறாங்க. 20 ரூபாய் தொழும்போது கொஞ்சம் நெடிய தொழுகையா இருக்கிறதுனால அதுல என்ன பண்றாங்கன்னா தக்பீர் அல்லாஹ் அக்பர் கட்டணும்னு உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம தானா ஓதுறதுக்கு கூட டைம் கிடைக்கிறது இல்ல. சரி. இங்க திருப்பூர்ல ஒரு மௌலானாட்ட கேட்டதுக்கு தானாவெல்லாம் ஓத வேண்டியதுல சுன்ன தொழுகையில அதே மாதிரி அத்தையாத்திலையும் நம்ம அத்தையாத் ஓதி முடிக்கும் போது சலாம் கொடுத்துடுறாங்க. ரெண்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்கிறேங்க. அதாவது முதல்ல சனா ஓத முடியாத அளவுக்கு அத்தையாத்தில் உட்கார முடியாத அளவுக்கு ஸ்பீடாக தொழணும் அவசியம் இல்லைங்க. அப்போ அது ரொம்ப அவசியமா? சுன்னத்தான தொழுகை சனா தேவையில்லை அப்படின்னா அப்படி என்ன தொழுகிறது? அப்படி என்ன அவசரமாக தொழணும்? சுன்னத் தொழுகையில் அத்தையா தேவையில்லைனாக்கா அப்போ அத்தையாத்தை வேணாம், சஜிதா கூட வேணாம் சுன்னத் தொழுகையில். அதனால் இது அவசரமாக தொழுகிறவங்க பறக்க தொழுகிறவங்க சொல்லக்கூடிய உப்புச்சப்பு இல்லாத காரணம் இது தப்பு. ஒரு தொழுகை அது இரவு தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி தொழு வச்சாங்க, அதனுடைய அழகையும் அதனுடைய ஒப்பையும் நீங்கள் பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அழகாக நிதானமாக தொழு வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுகிறதாங்க சுன்னத்து. இப்படி அறக்க பறக்க அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் இது என்ன தொழுகை இது? அல்லாஹ் அக்பர் டபக் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கோழி கொத்துற மாதிரி கொத்தாதீங்கன்றாங்க. சொல்லப்போனால் குறிப்பாக ரமதானில் இந்த நஃபிலான தொழுகை தான் நீண்ட நேரம் தொழணும், அழகாக தொழணும், நிதானமாக தொழணும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு. ருக்கு சஜிதாலும் நீண்ட சஜிதாச்சணும். என்ன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகமாகிட்டு போட்டுமே, என்ன குறைஞ்சி போயிட்டு போகுது? அதனால் நீங்கள் அந்த ஆப்ஸாரை சொல்லுங்கள், இப்படி ஓதுறது நல்லாவே இல்லைங்க, இது கொஞ்சம் நிறுத்தி ஓதுங்க, நிதானமாக ஓதுங்க, நாங்களாம் கேட்கணும், சனாலாம் ஒழுங்காக ஓதணும் அப்படின்னு சொல்லி ஓதுவீங்க. நீங்கள் மக்கள் கோச்சிப்பாங்கன்னு சொல்லி அறக்கப்புறம் மக்கள் கோச்சிட்டு போட்டோம். எங்களுக்கு நிதானமாக தான் வேணும், நிதானமாக தொழுதான் தொழுஞ்சுன்னு இந்த ஆப்ஸாரை சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ்.